நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த காணொலியில ஒரு அருமையான கதையை தான் நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். முதல்ல இந்த கதையோட கரு என்னன்றதை சொல்லிடுறேன். ராயல் கேலக்ஸி அப்படின்ற மாதிரி பெரிய மால் இருக்கு. அந்த மால்ல எல்லா தரப்பு மக்களும் வருவாங்க. எல்லா தரப்பு மக்களும் பார்க்கணுன்றதுக்காக தான் இந்த மாலே கட்டப்பட்டிருக்கு. ஆனா இங்க இருக்க செக்யூரிட்டியும் சரி, மேனேஜரும் சரி என்ன பண்றாங்கன்னா, கொஞ்சம் ஏழை மாதிரி யாராவது வந்தாங்கன்னா அவங்களை ரொம்ப அசிங்கப்படுத்துற மாதிரி நடந்துக்கிறாங்க. நீங்களா இந்த இடத்துக்கு வரக்கூடாது, நீட்டா ட்ரெஸ் பண்ணவங்கள தான் சார் உள்ள விட முடியும், உங்களெல்லாம் விட முடியாது போங்கன்ற மாதிரி துரத்துறது. அதே மாதிரி நீ திருட, நீலாம் வரக்கூடாதுன்ற மாதிரி பேசுறது, இந்த மாதிரி ரொம்ப மோசமா நடந்துக்கிறாங்க போல. இது ஒரு கம்ப்ளைண்டா ஓனருக்கு வருது. ஓனருமே இதுக்கு பின்னாடி யார் இருக்கா, உண்மையிலேயே அது நடக்குதா இல்லையான்றதை நம்ம செக் பண்ணோம்னு யோசிக்கிறாரு. செக் பண்ண போனவருக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்ததுன்னு சொல்றதுதான் மீதி கதை. கண்டிப்பா இந்த கதை உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி நிறைய கதைகள் ஏற்கனவே நம்ம சேனல்ல இருக்கு. அதெல்லாம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கதையை முழுசா கேட்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அப்பதான் உங்களை மாதிரி பாக்குற நிறைய பேர்கிட்ட இந்த காணொலி கொண்டு போய் ரெக்கமெண்டேஷன்ல காட்டும். சரி, இப்ப இந்த கதைக்குள்ள நம்ம வந்துடலாம். இந்த நான் சொல்றேன் பாத்தீங்களா, ராயல் கேலக்ஸி அப்படின்ற பெரிய மால், இதோட ஓனரை பொறுத்த வரைக்கும் வயசானவரா இருப்பாரு. இந்த வயசானவரை அங்க இருக்க நிறைய பேருக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியாது, ஒரு 50% ஆளுங்களுக்கு தெரியும். வேலை பார்க்கறவங்களுக்கு இவர் தான் நம்ம முதலாளி அப்படின்றது தெரியும். ஆனா அந்த வயசானவருக்கு ஒரு பையன் இருப்பாரு. அந்த பையன் வேற சில பிசினஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. அவர் யாருக்குமே தெரியாது. ஆக்சுவலா அவர் தான் இந்த ஃபீட்பேக் எல்லாம் என்ன வருதுன்றத அப்பப்ப பாப்பாரு. அப்படி ஃபீட்பேக் எல்லாம் செக் பண்ணும் போதுதான் இந்த மாதிரி நாங்க அந்த இடத்துக்குள்ள போக ட்ரை பண்ணும்போது ரொம்ப மோசமா ட்ரீட் பண்ணாங்க. ஏன்னா நாங்க ட்ரெஸ் சாதாரணமா போட்டிருக்குமா, ஏன் சார் எல்லாருக்கும் தானே சார் மாலை ஓபன் பண்ணிருக்கீங்க, ஏழைங்களுக்கு எல்லாம் போக கூடாதா சார், ஏன் நாங்கெல்லாம் அங்க புடிச்சு போய் எதையாவது வாங்க கூடாதா, நாங்கெல்லாம் உள்ளே போக கூடாதா அப்படின்ற மாதிரி ஆதங்கப்பட்டு 2-3 ஃபீட்பேக்கை இவர் பாக்குறாரு. உடஞ்சு போயிடுறாரு. ஏன்னா இதெல்லாம் தப்பு தானே, எல்லாருமே வரணுன்றதுக்காக தான் நம்ம இது பண்ணியிருக்கோம். பார்க்கறதுக்கு கூட வரட்டுமே, அவங்க வாங்கவே தேவையில்லை, ஏழை மக்கள் பார்க்க கூட வரட்டுமே, ஏன் இப்படி பண்றாங்க அப்படின்ற மாதிரி இவருமே கடுப்பாகிறாரு. முதல்ல இது நடக்குதா, அதாவது ஃபீட்பேக் வந்திருக்கு, இந்த ஃபீட்பேக் மாதிரி அதாவது ஏதாவது ஒருத்தருக்கு 2 பேருக்கு இப்படி நடந்திருக்கலாம், அந்த மாதிரி ஒரு கசப்பான அனுபவம் நடந்திருக்கலாம். ஆனா இது பெரிய லெவல்ல நடக்குதா இல்லையான்றதை நம்ம செக் பண்ணோம். அதுக்கு நம்ம அந்த இடத்துக்கு போனா என்னன்னு யோசிக்கிறாரு. ஏன்னா அப்பப்ப 1-2 இப்படி வருது. இது கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாயிட்டே இருக்கே. அப்ப அங்க இருக்கவங்க ரொம்ப மோசமா ட்ரீட் பண்றாங்களா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. ஏன்னா இவர் அப்பா கிட்ட என்ன சொல்லுவாருன்னா, அப்பா இந்த மாதிரி கொஞ்சம் பார்த்து நடந்துக்க சொல்லுங்கன்ற மாதிரி சொல்லுவாரு. அப்பவும் அங்க இருக்க ஆளுங்க கிட்ட அதெல்லாம் சொல்லதான் செய்வாரு. அதை மீறியும் இந்த மாதிரி ஃபீட்பேக்ல குற்றங்கள் வருதுன்னா நம்ம அந்த இடத்துக்கு போகணுன்ற மாதிரி பையனா ஆரியன் யோசிக்கிறாரு. சோ ஆரியனை யாரு என்னன்றதெல்லாம் தெரியாதுல்ல. இவர் ஒரு சாதாரண ட்ரெஸ்ஸை போட்டுட்டு நம்ம போனா என்னன்ற மாதிரி யோசிக்கிறாரு. சரி, நம்மளை எப்படி ட்ரீட் பண்றாங்க, அது மூலியமா நம்ம ஏதாவது தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிக்கிறாரு. அந்த மாதிரி ஆரியன் இருக்கார்ல, மால் ஓபன் ஆகுது, எல்லாருமே போறாங்க, கார்ல வராங்க, பைக்ல வராங்க, அந்த மாதிரிலாம் வராங்க, எல்லாமே போயிட்டு இருக்கு. இவரை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சாதாரண ட்ரெஸ்ஸை போட்டிருக்காரு. அதாவது ரொம்ப சாதாரண ட்ரெஸ்ஸை போட்டிருக்காரு. ஒரு சாதாரண ஆள் மாதிரி உள்ள போலான்னு நினைக்கும் போது கரெக்டா இவரை அங்க இருக்க செக்யூரிட்டி நிறுத்துறாரு. கம்ப்ளைண்ட் பண்ணவங்க செக்யூரிட்டி இந்த விஷயத்த பண்றாரு, மேனேஜர் அதுக்கு சப்போர்ட் பண்றாருன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. செக்யூரிட்டி இவரை நிறுத்துறாரு, நீலாம் போக கூடாது, கிளம்புன்ற மாதிரி சொல்றாரு. இந்த ஆரியனுக்கு ஒண்ணுமே புரியல. ஆரியன் நடிக்கிறதுக்காக வந்திருக்காரு, அவருக்கு ஒண்ணுமே புரியல. ஏன் நான் போக கூடாது, ஏன் நான் சுத்தி பார்க்க கூடாதா அப்படின்னும் போது, காசு எவ்வளவு வச்சிருக்க, ஒரு 200 ரூபா வச்சிருப்பியா, நீலாம் உன்ன மாதிரி ஆளுங்கெல்லாம் எதுக்கு வரீங்கன்னு எனக்கு தெரியும்ன்ற மாதிரி செக்யூரிட்டி பேசுறாரு. என்ன, நான் எதுக்காக வரேன், நான் சுத்தி பாக்குறதுக்காக தான் வரேன்ற மாதிரி சொல்லும் போது, இல்ல இங்க யாராவது மும்மரமா எதையாவது பார்த்துட்டு இருக்கும் போது அவங்களோட பர்ஸை திருடுறது, இந்த மாதிரியான விஷயத்த பண்ணுவீங்க. அதே மாதிரி இங்க இருக்க ஷாப்ல ஏதாவது திருடலாம் நினைப்பீங்க, அதெல்லாம் நடக்காது அப்படின்ற மாதிரி செக்யூரிட்டி பேசுறாரு. சார், ஒரு பொருளை எப்படி சார் திருடிட்டு நான் வெளியே வர முடியும், நீங்க இங்க ஸ்கேனர்ல இருந்து எல்லாமே வச்சிருப்பீங்கல்ல, அதுல நான் திருடி இருந்தா மாட்டிக்க தானே போறேன், பில்லு போடாம ஒரு பொருள் எப்படி சார் வெளியே கொண்டு வர முடியும், எவ்வளவோ மாறிடுச்சு, இது உங்களுக்கு தெரியாதா அப்படின்னும் போது இந்த செக்யூரிட்டி கோவம் வந்துருது. என்ன இவன் நம்மளை எதிர்த்து பேசுறான் அப்படின்னு மாதிரி. ஏன்னா ஒரு உதாரணத்துக்கு தான் நீ திருடிடுவேன்னு சொல்றாரு, மத்தபடி இப்படி ஒரு மாதிரி சாதாரண ட்ரெஸ் போட்டிருக்கவங்க எல்லாம் உள்ள விட வேணாம்னு இவர் மன ரீதியா நினைக்கிறாரு. இவங்கள மாதிரி ஆளுங்களை எல்லாம் உள்ள விட வேணாம் அப்படின்னு நினைக்கிறாரு. அதுக்கு ஒரு காரணமா தான் திருடிடுவேன்ற மாதிரி சொல்றாரு. எப்படி திருட முடியும்னு இவர் கேட்டோம்னா பயங்கர கோவம் வந்துருது. இல்ல நீ பர்ஸ திருடிடுவ அப்படின்ற மாதிரிலாம் என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காரு. ஆரியனை பொறுத்த வரைக்கும், சார் இதெல்லாம் உங்க முதலாளிக்கு தெரியுமா, நான் மேல் இடத்துல பேசுற மாதிரி இருக்கும்னும் போது செக்யூரிட்டிக்கு இன்னும் கோவம் வந்துருது. இது மேல் இடத்துல பேசுவியா, என்ன மேல் இடத்துல பேசுவ, நீ முதல்ல கிளம்பு அப்படின்ற மாதிரிலாம் திட்டுற மாதிரி பேசிட்டு இருக்காரு. அப்ப ராமுன்னு கிளீன் பண்ற ஒரு ஒர்க்கர் இருக்காரு இங்க. அவரை பொறுத்த வரைக்கும், ஏன் சார் பிரச்சனை பண்றீங்க, விட்டுருங்களேன் சார் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, நீ எதுக்காக இதெல்லாம் தலையிட்டு இருக்க, இந்த மாசம் சம்பளம் உனக்கு முழுசா வேணுமா இல்ல மேனேஜர் கிட்ட சொல்லி குறைக்கவான்ற மாதிரி இந்த செக்யூரிட்டி அவரையும் மிரட்டிட்டு இருக்காரு. இப்ப மேனேஜருமே இந்த இடத்துக்கு வந்துடுறாரு.
என்ன பிரச்சனைன்னு கேட்கும் போது, சார் ஆள் பார்க்க எப்படி இருக்கான் பாத்தீங்களா சார், இவன மாதிரி ஆளுங்களெல்லாம் உள்ள விட்டா என்ன சார் ஆகும், அதனாலதான் வாசலோட அன்பிளான்றதுக்காக பேசிட்டு இருக்கேன், ஆனா சார் ரூல்ஸ் எல்லாம் பேசிட்டு இருக்காருன்ற மாதிரி ஆரியனை நக்கல் பண்ற மாதிரிலாம் செக்யூரிட்டி மேனேஜர் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. மேனேஜருமே வந்து நீ கிளம்புப்பா, நீ எல்லாம் நிக்காத, கிளம்புன்னு சொல்றாரு. ஏன் சார் நான் கிளம்பணும், என்ன சார் பிரச்சனை அப்படின்ற மாதிரி ஆரியனுமே கேட்கிறாரு. ஏன்னா வந்து இந்த மாதிரி எத்தனை பேரை இவங்க ஒவ்வொரு நாளும் அனுப்புறாங்க தெரியல, நம்ம சாதாரணமா வந்த ஒரு நாள் வந்ததுக்கே நம்மளையே வந்து இப்படி பண்றாங்களே அப்படின்ற மாதிரி ஆரியனுக்குள்ள நிறைய கேள்வி எல்லாம் போயிட்டு இருக்கு. அதனால வாதம் பண்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. வாதம் பண்ண ஆரம்பிச்சோன்னா இந்த மேனேஜருக்கு பயங்கரமா கோவம் வந்துருது. இவனை பார்த்தா ஆளே கொஞ்சம் சந்தேகமா படுது, அதே மாதிரி வந்து முகத்தெல்லாம் மறைச்ச மாதிரி வந்திருக்கான், ஆளே சந்தேகமா தெரியுது, இவன் ஏதாவது வெப்பனை கொண்டு வந்திருக்கானா அப்படின்றத செக் பண்ணு, செக்யூரிட்டி நீ போய் செக் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதாவது வந்து ஈகோவை தூண்டுற மாதிரி இவர் பேசிட்டார்ல, ரெண்டு பேருமே உள்ளுக்குள்ள பயங்கர கடுப்பாயிடுறாங்க. இவனை அப்படியெல்லாம் விட்டுறக்கூடாது, கண்டிப்பா இவனை ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப செக்யூரிட்டி இருக்காருல்ல, உள்ள வாண்ட மாதிரி செக் பண்றதுக்காக ஒரு ரூம் இருக்கும்ல, அந்த ரூமுக்கு கூட்டு வந்துடுறாரு. அடின்னு அடிக்கிறாரு. சார் ஏன் சார் என்ன அடிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஆரியன் கேட்கும் போது, போன்னு சொன்னா போகாம எங்க கிட்ட நக்கலா கேள்வி கேட்டுட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி சொல்லி அடிச்சிட்டு இருக்காரு. இப்ப மேனேஜரும் உள்ள வந்துடுறாரு. ரெண்டு பேருமே சேர்ந்துதான் இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க போல. இவன் அப்படியே விடக்கூடாது, போலீஸ்லயே சிக்க வைக்கணும், நம்ம கிட்டே ரூல்ஸ் எல்லாம் பேசுறான்ல, போலீஸ் கிட்ட சிக்க வைக்கலான்ற மாதிரி ஒரு பிளான போட்டுட்டு இருக்காங்க. ஆனா இங்கதான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. ஆரியன் வந்து சாதாரணமா வந்திருக்க மாட்டாரு, மைக்கெல்லாம் செட் பண்ணிட்டு தான் வந்திருப்பாரு, மைக்கு சின்ன கேமரா எல்லாம் செட் பண்ணிட்டு தான் வந்திருப்பாரு. ஏன்னா வந்து சும்மா அனலைஸ் பண்றதுக்காக, யார் எப்படி நடந்துக்கிறாங்கன்றத பாக்குறதுக்காக தான் அப்படி செட் பண்ணிட்டு வந்திருப்பாரு. ஆனா நம்மளை இப்படி அடிக்கிறாங்களே அப்படின்ற மாதிரி எல்லா விஷயத்தையும் கேப்சர் பண்றாரு. இப்ப கூட நான் தான் முதலாளி அப்படின்றதெல்லாம் வெளிப்படுத்த மாட்டாரு. இவங்க எவ்வளவு தூரம் போறாங்களோ அவ்வளவு தூரம் போகட்டும்ன்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப மேனேஜரும் செக்யூரிட்டியும் சேர்ந்த மாதிரி வேற ஒரு பிளான போடுறாங்க. அது என்னன்னா, இவங்களுக்கு தெரிஞ்ச கஸ்டமரா இங்க வரக்கூடிய ஒருத்தர் கிட்ட இருந்து பர்ஸை இவங்களே வாங்கி அந்த பர்ஸை இவரோட, அதாவது இவர் கொண்டு வந்த பைக்குள்ள போட்டுறாங்க, ஆரியன் கொண்டு வந்தார்ல அந்த பைக்குள்ள போட்டுறாங்க. அந்த கஸ்டமரோடதை இவன் திருடி இருக்கான்ற மாதிரி கொண்டு வந்துடலான்ற மாதிரி அதுக்கேத்த வேலை எல்லாம் நடந்துட்டு இருக்கு. இவங்க பிளான் எல்லாம் வந்து அங்க வச்சே போட்டுட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் ஆரியன் வந்து கேப்சர் பண்ணிட்டு இருக்காரு. ஓஹோ, இந்த அளவுக்கு நீங்க எக்ஸ்ட்ரீமா போறீங்களா, அதாவது வந்து கொஞ்சம் வாதம் பண்ணதுக்கே இந்த அளவுக்கு இவங்க எக்ஸ்ட்ரீம் போறாங்கன்ற எல்லா விஷயத்தையும் ஆரியன் கவனிச்சிட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல இந்த மேனேஜர் என்ன பண்றாருன்னா, போலீஸ்க்கு கால் பண்ணி இந்த இடத்துக்கு வர வச்சிருக்காரு. சார் இவனை பொறுத்த வரைக்கும் எங்களோட கஸ்டமர் ஒருத்தரோட பர்ஸ் திருடி இருக்கான் சார், அதனால தான் நாங்க இந்த மாதிரி லாக் பண்ணி வச்சிருக்கோம், இவனை கூட்டு போங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும் போது போலீஸுமே என்ன ஏதுன்னு விசாரிக்கிறாரு. எப்படி பண்ணான்னும் போது அந்த கஸ்டமர் இருக்காருல, அவருமே வந்து இவங்களுக்கு சப்போர்ட் பண்றாரு. இவங்க வந்து இந்த மாதிரி நீங்க சொல்லுங்க, போலீஸ் வரும்போது சொல்லுங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சரின்ற மாதிரி அந்த கஸ்டமருமே சொல்றாரு. கஸ்டமர் வந்து பெருசா யாரும் இல்ல, இவங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் தான், அடிக்கடி இந்த இடத்துக்கு வருவாரு போல. அந்த மாதிரி அவர் இருந்ததை பார்த்தோன்னே அவர் மூலியமா இந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணலான்ற மாதிரி ரெண்டு பேருமே முடிவு பண்ணிருப்பாங்க. இப்ப அவருமே வந்து பர்ஸை யாரோ திருடின மாதிரி ஃபீல் ஆச்சு சார், ஆனா பக்கத்துல யாருமே இல்ல, நான் அதனால தான் மேனேஜர் கிட்டயும் செக்யூரிட்டி கிட்டயும் இந்த விஷயத்த சொன்னேன், அவங்க தான் கண்டுபிடிச்சு தந்தாங்க, இவன் தான் பண்ணிருக்கான் போலன்ற மாதிரி அந்த கஸ்டமர் அவங்க என்ன சொல்ல சொன்னாங்களோ அதே மாதிரி சொல்லிடுறாரு. இதை தாண்டி இவங்க ராமுவையும் யூஸ் பண்றாங்க. அதாவது ஏற்கனவே வந்து எதுக்குப்பா உள்ள விட்டுன்ற மாதிரி ஒரு பெரியவர் சொன்னார்ல, அவரையும் வந்து இவங்க சாட்சியா மாத்தி வச்சிருக்காங்க. ஆக்சுவலா அவரை பொறுத்த வரைக்கும் நான் பார்க்கல, நான் வந்து இந்த விஷயத்தெல்லாம் பார்க்கல, நான் எதுவுமே சொல்ல மாட்டேன்னு தான் சொல்லியிருப்பாரு. ஆனா அவரை பொறுத்த வரைக்கும் வந்து பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு நிறைய காசு தேவைப்படுது, உனக்கு கொஞ்சம் காசை போட்டு தரோம், நீ வந்து இந்த மாதிரி சொல்லணும் அப்படின்னும் போது ராமுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இப்பயுமே ராமு போலீஸ் கிட்ட வந்து பேசுறதுக்கு தயங்கிக்கிட்டே தான் இருக்காரு. ராமு நீ பார்த்தல, சொல்லுன்ற மாதிரி இவங்க ரெண்டு பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ராமுவை பொறுத்த வரைக்கும் ஆமா சார், ஆமா இவர் எடுத்ததை நான் பார்த்தேன்ற மாதிரி சொல்றாரு. சோ இவர் சூழ்நிலையால தான் சொல்றாருன்றதா ஆரியனுக்கு தெரியுது. ஏன்னா வந்து ராமு கிட்ட வந்து நீ சொல்லணும்ன்ற மாதிரிலாம் இவங்க பேசினாங்கல்ல, அது எல்லா விஷயத்தையும் வந்து ஆரியன் கவனிச்சுட்டு தான் இருந்திருப்பாரு. இப்ப போலீஸுங்களுக்கு எவிடன்ஸ் ஸ்ட்ராங்கா கிடைச்சிருச்சுல்ல, இவனை லாக் பண்ணிட்டு போலான்ற மாதிரி ஆரியனை லாக் பண்ணி கூட்டு போலான்னு நினைக்கும் போது, சார் ஒரு நிமிஷம் சார் அப்படின்ற மாதிரி இவருமே என்ன பண்றாருன்னா, போட்டிருக்க ட்ரெஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் ரிமூவ் பண்றாரு. அப்படி ரிமூவ் பண்ணும்போது தான் உள்ள இவர் வந்து மைக்கு கேமரா எல்லாம் வச்சிருக்கிறது தெரிய வருது. சார் இங்க இவ்வளவு நேரம் என்ன நடந்ததோ அது எல்லாமே கேப்சர் ஆயிருக்கு சார், உங்களுக்கு அந்த ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் நான் தரேன் சார், அதே மாதிரி நான் வேற ஒரு விஷயத்தையும் ரிவீல் பண்ணோம், இந்த இடத்தோட ஓனரே நான் தான் அப்படின்றத வெளிப்படுத்துறாரு. இதை கேட்கிற எல்லாருக்குமே அந்த ரெண்டு பேருக்கு தூக்கி வாரி போட்டுருது. ஐயோ இது முதலாளியா அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. போலீஸுமே ஷாக் ஆகுறாரு. ஏன் சார் நீங்க இப்படி வந்தீங்கன்னு கேட்கும் போது, ஆமா சார் இந்த இடத்துல வந்து ஃபீட்பேக்லாம் நான் வந்து ரொம்ப கரெக்டா பாக்குறேன் சார், ஃபீட்பேக்ல ரெகுலராகவே இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வந்தது, எல்லாருமே வந்து இந்த மாதிரி தப்பா இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க, செக் பண்ணலான்னு வந்தா என்கிட்டயே இவ்வளவு தப்பு நடக்குது சார், சோ இது எல்லாமே இவங்க என்னெல்லாம் பண்ணாங்கன்றத சொல்றாரு, எல்லாமே ஃபுட்டேஜாவும் என்கிட்ட இருக்கு சார், கண்டிப்பா இவங்க ரெண்டு பேர் மேலேயும் நீங்க ஆக்ஷன் எடுக்கணும் சார் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி இன்ஸ்பெக்டரும் அவங்க ரெண்டு பேரை கைது பண்றதுல இருந்து எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டு இருக்காரு.
ராமு வந்து பொய் சாட்சி சொல்லிட்டார்ல, அதுக்காக மன்னிப்புலாம் கேட்கிறாரு ஆரியன் கிட்ட. என்ன மன்னிச்சிரு தம்பி அப்படின்ற மாதிரி மன்னிப்புலாம் கேட்கும் போது, இல்ல இல்ல உங்க சூழ்நிலையினாலதான் நீங்க அப்படி சொன்னீங்க, மிரட்டி சொல்ல வச்சாங்கன்றதெல்லாம் எனக்கு தெரியும், கவலைப்படாதீங்க, பொண்ணுக்கு ஏதோ பிரச்சனைன்னு சொன்னீங்கல்ல, என்ன ஏதுன்னு பாக்கலான்ற மாதிரி இவர் கூட அந்த ஹாஸ்பிட்டலுக்கே வராரு. பொண்ணுக்கு தேவையான ட்ரீட்மெண்ட் செலவு எல்லாத்தையும் இவரே தராரு. ஏன்னா இவர மாதிரி சில நல்லவங்களும் இருக்காங்க, சூழ்நிலையினால இந்த மாதிரி அவங்க தப்பு பண்ண வேண்டியதாயிருது, நம்ம வந்து கொஞ்சம் பினான்சியலா சப்போர்ட் பண்ணுன்ற மாதிரி அந்த குடும்பத்துக்கு இவர் சப்போர்ட் பண்றாரு. இதுக்கப்புறம் யாருமே, அதாவது எல்லாரையும், அதாவது இங்க வேலை பார்க்குற எல்லாரையும் வர வச்சு இதுக்கப்புறம் எல்லாரையும் ஒரே மாதிரி தான் ட்ரீட் பண்ணணும், பணக்காரங்களை ஒரு மாதிரியும் ஏழைங்களை ஒரு மாதிரியும் எல்லாம் ட்ரீட் பண்ணக்கூடாதுன்றதை எல்லாருக்குமே புரிய வைக்கிறாரு. சோ இதுக்கப்புறம் எல்லாருமே கவனமா இருக்கணும்ன்ற மாதிரிலாம் நினைக்கிறாங்க. இதோடய இந்த கதை முடியுது. கண்டிப்பா இந்த கதை உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இதே மாதிரி நிறைய கதைகளை ஏற்கனவே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம சேனல்ல போட்டிருக்கோம். அதெல்லாம் பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அப்பதான் உங்களை மாதிரி பாக்குற நிறைய பேர்கிட்ட இந்த காணொலி கொண்டு போய் சேர்க்கப்படும். திரும்பி வேற ஒரு காணொலி மூலியமா உங்களை வந்து பாக்குறேன். இப்போதைக்கு உங்ககிட்ட இருந்து விடைபெறேன். நன்றி, வணக்கம்.